வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மாலத்தீவு நாட்டின் 60வது சுதந்திர விழாவின் சிறப்பு விருந்தினர் யார்? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி 2 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, அதுக்கப்புறம் மாலத்தீவு. முதல்ல இங்கிலாந்து நாட்டிற்கு போயிருந்தார். அப்போ அவருடைய முன்னிலையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமாயிருந்தது. அதுக்கப்புறம் அவர் மாலத்தீவு நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. இப்போ மாலத்தீவு நாடு அவங்களுடைய 60வது சுதந்திர தின விழாவை நாளைக்கு கொண்டாடுறாங்க. ஜூலை 26ஆம் தேதி கொண்டாடுறாங்க. 1965ஆம் ஆண்டு மாலத்தீவு நாடு சுதந்திரம் அடைந்திருந்தது. இதனால் அந்த நாட்டுடைய சிறப்பு விருந்தினராக இந்த ஆண்டு 60வது சுதந்திர தின விழாவை கடைபிடிக்கிறாங்க. அதற்கு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை கூப்பிட்டுருந்தாங்க. அவருமே போயிருக்காரு. மாலத்தீவுடைய அதிபர் பேர் முகமது முயிஸ் அப்படிங்கிறவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, மாலத்தீவு நாட்டுடைய தலைநகர் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தற்போது இந்தியா எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது? இதற்கான ஆன்சர் இங்கிலாந்து. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. இது யாருடைய முன்னிலையில் அப்படின்னா நம்ம இந்திய பிரதமரான நரேந்திர மோடி மற்றும் பிரிட்டனுடைய பிரதமரான கியர் ஸ்டார்மர், இவங்க 2 பேருடைய முன்னிலையில் தான் இந்த ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்துடைய பெயர் என்ன அப்படின்னா விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான். இதில் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கிற வர்த்தகம் ஆண்டிற்கு ரூபாய் 3 லட்சம் கோடிக்கு மேலே உயரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது இந்தியாவுடைய 16வது வர்த்தக ஒப்பந்தம். நம்ம இந்த மாதிரி நிறைய நாடுகள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இப்போது இந்த ஒப்பந்தத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா வரி விதிப்பு இது 15% 3% குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 99% இந்திய ஏற்றுமதிகளுக்கு சுங்க வரி தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் இந்திய நிறுவனங்களுடைய தோல், காலணி, ஆடை உட்பட 99% பொருட்களுக்கு ஏற்றுமதி வரியில் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருட்கள், தோல், காலணி, ஆடை இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள். அதுவே பிரிட்டன் நிறுவனங்கள் அவங்க அந்த நாட்டிலேருந்து என்ன ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா கார்கள், விஸ்கி இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள். இது இந்தியாவுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸும் கொஞ்சம் எளிமையாகும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது, டிஎன் ஸ்பார்க் திட்டம் தமிழ்நாட்டில் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாணவர்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தொடங்கப்பட உள்ளது. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம், இதோடைய விரிவாக்கம் தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படிங்கிறது. இது நம்ம தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு அடிப்படை அறிவியல், செயற்கை நுண்ணறிவு திறன் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதற்கேற்ற மாதிரி பாடத்திட்டத்தையும் தயார் பண்ணி கொடுப்பாங்க. அப்போது இது 4 கருப்பொருட்களை உள்ளடக்கியது தான் இந்த ஒரு திட்டம். என்னென்னது அப்படின்னா அடிப்படை கணினி அறிவியல், அப்புறம் கல்வி சார்ந்த இணையதள கருவிகள், அப்புறம் கோடிங், அப்புறம் செயற்கை நுண்ணறிவு இதெல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு இலவச கோச்சிங் நடத்துகிறோம். எங்கே அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இங்கே தான் நம்ம கிளாஸஸ் நடத்துகிறோம். இதுக்கான கிளாஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் இனிமேல் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது தவிர ஆன்லைன் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூட ரொம்ப குறைந்த கட்டணத்திலே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 5000 ரூபாயிலேயே நீங்கள் இதற்கான ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது தவிர நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு கிளாஸ் நடத்துகிறோம். அப்புறம் எஸ்எஸ்சி, பேங்கிங், தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம் இதற்கான கிளாஸஸுமே நடத்துகிறோம். இது தவிர பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸுமே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது, உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கிகளில் முதலிடம் பிடித்த வங்கி எது? இதற்கான ஆன்சர் எஸ்பிஐ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு பெஸ்ட் கன்சூமர் பேங்க், அதாவது உலகத்துடைய சிறந்த நுகர்வோர் வங்கி, இதில் முதலிடம் பிடித்தது எஸ்பிஐ. அதாவது கஸ்டமருக்கு பிடித்த மாதிரி இருக்கிற வங்கிகள் அப்படிங்கிறது தான் இது. எஸ்பிஐ இதோடைய விரிவாக்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இதோடைய தலைமையகம் மும்பையில் இருக்குது.
தமிழில் பாரத ஸ்டேட் வங்கி அப்படின்னு இதை சொல்லுவோம். 1955 ஆண்டு ஜூலை 1 இதை தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் சி ஸ்ரீனிவாசலு ஷெட்டி அப்படிங்கிறவர் தான். சுருக்கமாக சிஎஸ் ஷெட்டி அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது அமெரிக்காவை சேர்ந்த குளோபல் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின், ஒரு இதழ் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, சமுத்திர பிரச்சத் என்பது என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் மாசு கட்டுப்பாடு கப்பல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் உருவாக்கப்பட்ட மாசு கட்டுப்பாட்டு கப்பல் தான் இந்த சமுத்திர பிரச்சத் அப்படிங்கிறது. இதை கட்டுன நிறுவனம் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இது இந்திய கடற்படைக்காக நிறுவியிருக்காங்க. இது இந்தியாவுடைய 2வது மாசு கட்டுப்பாட்டு கப்பல். போன ஆண்டு இந்தியாவுடைய முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சமுத்திர பிரச்சத் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக மூழ்குதல் தடுப்பு தினம், இது வந்து ஜூலை 25 வேர்ல்டு ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உங்கள் கதை ஒரு உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா யுவர் ஸ்டோரி கேன் சேவ் எ லைஃப் அப்படிங்கிறது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து தண்ணியில் சில நேரங்களில் மூழ்கி இருக்கலாம், அப்போ உங்களை யாராவது வந்து காப்பாற்றிருக்கலாம். அந்த ஸ்டோரி நீங்கள் இன்னொருத்தங்க கிட்ட வந்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் சேஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்ல. அல்லது நீங்கள் வந்து வேறு சிலருடைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கலாம், ஓகேவா? அது கூட வந்து இன்னொருத்தருடைய உயிரை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இப்போது சிட்டிஸ்லேருந்து வர மாணவர்கள், அதாவது சிட்டிஸ்லேருந்து வரவங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற காட்டாறில் குளிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. காட்டாறுலலாம் எப்படின்னா தண்ணி எப்போ வரும் அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப தொலைவில் இருந்து அந்த தண்ணி வந்து வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த தொலைவான இடத்துல மழை பெஞ்சிட்ருக்கோம். அது வந்து இங்கே குளிக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போது இவங்களுக்கு ஒழுங்காக நீச்சலும் தெரியாது. அதனால் திடீர்னு தண்ணி வரும்போது அவங்க அடித்து இழுத்து செல்லப்படுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் நடக்குது. அதனால் காட்டாறுல எல்லாம் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சாலுமே குளிக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. ரொம்ப சேஃபாக தான் இருக்கணும். ஓகே. உலக அளவில் ஆண்டுதோறும் 2,36,000 பேர் நீரில் மூழ்கி ஒவ்வொரு வருஷத்துலேயும் இறக்குறாங்க. 2021 ஆண்டு ஐநா சபை இந்த தினத்தை வந்து அறிவித்திருந்தாங்க. ரிவிஷன் பார்க்கலாம். மாலத்தீவு நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவின் சிறப்பு விருந்தினர் யார்? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. அடுத்தது, தற்போது இந்தியா எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது? இதற்கான ஆன்சர் இங்கிலாந்து. அடுத்தது, டிஎன் ஸ்பார்க் திட்டம் தமிழ்நாட்டில் யாருக்காக தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் மாணவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் தொடர்பாக வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே வந்து லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கிகளில் முதலிடம் பிடித்த வங்கி இது? இதற்கான ஆன்சர் எஸ்பிஐ. அடுத்தது, சமுத்திர பிரச்சத் என்பது என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் மாசு கட்டுப்பாடு கப்பல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து முக்கியமாக 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க்மே கீழே ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய திட்டங்கள், இது தொடர்பான வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பரில் வந்து கால் பண்ணி பேசுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.